உடல் சோர்வடைந்தாலும் மனம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. எளிதில் கோபம் வந்துவிடுகின்றது. எதிர்வினைகளை காண்பித்துக் கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. என்னால் இயல்பாக இருக்க முடியவில்லை. என்னுடன் என்னால் இணக்கமாக இருக்க முடியவில்லை. காரணமே தெரியாமல் குழப்பம், பயம், அச்சம், சோர்வு இருந்தும் ஓய்வு இல்லாமல் இருக்கின்றேன். உடல் சோர்வாக இருந்தாலும் பல எண்ணம், சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இதுபோன்று உங்களுக்குள் எண்ணம், சிந்தனை, கோபம், அச்சம், பயம் வந்து கொண்டே இருக்கின்றதா? இதிலிருந்து விடுபடுவதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் உங்களுக்கு உதவி புரிகின்றது. நான் உங்கள் உளவியல் சகோதரி MSK பிரியா. தினம் நம்ம மனசுக்குள்ளே ஓடுறது இந்த செயல்பாடுகள் தான். என்னன்னே தெரியல, என்னமோ மாதிரி இருக்குது, என்னை யாருமே புரிஞ்சுக்கல, என்னை ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, ஏன் இவங்கெல்லாம் இப்படின்னு சொல்லி பலாயிரம் கேள்விகள் உங்களை துளைத்தெடுத்துக்கிட்டு இருக்கோம். நிம்மதியற்ற வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பணம் இருந்தும் நிம்மதி இல்லை, ஒரு சிலருக்கு பணமும் இல்லை, நிம்மதியும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை, நேரத்தை தள்ளிவிட வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த சூழல் மாறுமா, மாறாதா, இப்படியே தொடருமா, ஆரம்பத்திலிருந்து இப்படியே கஷ்டப்படுறோமே, இதுக்கு தீர்வு இருக்கா, இப்படின்னு பலாயிரம் கேள்விகள் உங்களை தொலைத்து எடுக்கிறதுனால தான் உங்களால் எந்த வேலையுமே செய்ய முடியாமல் சோர்வு நிலைக்கு தள்ளிவிட்டுருது. உங்களுக்குள்ள ஆர்வம் இருக்கும், இதை செஞ்சால் இந்த பிஸ்னஸ் செய்யலாம், சின்னதாவது இதை ஸ்டார்ட் பண்ணலாம், ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் செய்வீங்க. 2வது நாள் உங்கள் மனம் அப்படியே சோர்வடைஞ்சிட்டு எதுவுமே செய்ய முடியாமல் உடல் சார்ந்த ஏதோ ஒரு பாதிப்பை, தலைவலியோ, ஒரு தலை சுற்றலோ, வயிறு சம்மந்தப்பட்டதோ ஏதோ ஒரு பாதிப்பை உண்டாக்கி செயல் தடையை உங்களுக்கு உண்டாக்கிடுது. அப்போ நீங்கள் செஞ்சாலும் செய்ய முடியல. இதுக்கு காலம் சரியில்லையா, நேரம் சரியில்லையா, இல்லை நம்மளுடைய பிரச்சனையா, நம்மளுக்கு சூழல் ஒத்து வரலையா, இப்படி பல காரணங்கள் நம்ம தூக்கி சுற்றி மற்றவர்கள் மீதும் நம் மீதும் போட்டுக்கொண்டு இருக்கோமே தவிர இதற்கான வழிமுறைகளையும் தீர்வு முறைகளையும் எடுத்துக்கொள்ள தெரியாதனால தான் பல பிரச்சனைகளுக்குள்ளே போய் உங்கள் மனசு சிக்குது. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கெல்லாம் என்ன செஞ்சால் வரும்? ஒரு பூஜை புனஸ்காரம் செஞ்சால் வருமா? இல்லை கட்டம் விட்டம் சரியாக இருந்தால் வருமா? இடம்பெயர்ந்தால் வருமா? இல்லை காலம் நேரம் வந்தால் வருமா? முன்னாடி நடந்தது இப்போ நடக்கலையேன்னு சொல்லி, அப்போ இருந்தது இப்போ நேரம் சரியில்லைன்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு உங்களுக்குள்ளேயே பதில் சொல்லிக்கிட்டு காலத்தின் மீதும் இயற்கையின் மீதும் கடவுளின் மீதும் பழியை போட்டுக்கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடந்துக்கிட்டு இருக்கிறது அந்த வலி, வருத்தம், வேதனை உங்களுக்கு தான் புரியும். அப்போது ஒன்றுமே செய்யாதவர்கள் பல முன்னேற்றங்கள் அடைந்து வர்றாங்க. அனைத்து வசதிகளையும் உருவாக்கிக்கிறாங்க. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டும் ஏன் நம்மளுக்கு வரவில்லை? நாம் செய்வது தவறா, அவர்கள் செய்வது சரியா என்று பல குழப்ப நிலைகள் உங்களுக்குள் ஓடி ஒளிவதனால் உங்களால் இயல்பு நிலையில் இருக்க முடியாமல் குடும்ப நபர்களிலிருந்து போராட்ட வாழ்க்கை, தினமும் சண்டை, தினமும் பிரச்சனை, வாழ்க்கையே வேண்டாம் என்ற விரக்தி, உறவினர்கள் மத்தியில் இணைந்து போக முடியாமல் சமூகத்தில் யாரும் வேண்டாம், தனக்கு தனிமை மட்டுமே போதும் என்று தனிமையை நோக்கி ஓடுதல், எங்காவது மனிதர்களே இல்லாத இடத்திற்கு சென்று விட வேண்டும் என்று மனம் அலைபாய்ந்து கொண்டே எங்கேயாவது போயிட்டே இருக்கிறது. எங்கே போகிறதுனே தெரியாமல் உங்கள் மனசு அலமோதிட்டுருக்கும். எங்கே போனாலும் உங்கள் மனசு, உங்கள் எண்ணம், உங்கள் சிந்தனை உங்கள் கூட தான் நிழலாட்ட வரும். நிழலுங்கூட சூரியன் மறைந்தால் மறைந்துவிடும், லைட் ஆஃப் ஆச்சுன்னா மறைந்துவிடும். ஆனால் உங்களோட சிந்தனை, எண்ணம், செயல் உங்கள் லைட் ஆஃப் பண்ணாலும் சரி, சூரியன் மறைந்தாலும் உதித்தாலும் சரி உங்களை ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு தான் எங்களோட நிறுவனம் உங்களுக்கு உதவி புரியுது. இது கவுன்சிலிங்கோ அட்வைஸோ கிடையாது. இது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுற்றுப்புற சூழல்னால் ஏற்படக்கூடிய செயல் தடைகள். இது எவ்வாறு உங்களை பாதிக்கின்றது? நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது எவ்வாறெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது? நீங்கள் செஞ்சு ஃபெயிலியர் ஆகுறீங்களா, இல்லை மற்றவங்களால ஃபெயிலியர் ஆகுறீங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை கொடுக்கும் பொழுது நீங்கள் இயல்பு நிலைக்கு வர முடியும். அதற்கு தான் எங்கள் நிறுவனம் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் மேன்மையடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளான MSK மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் MSK மென்டார்ஷிப் புரோகிராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.